வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க்காக இருந்தது, இப்போ நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 15ஆம் தேதிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்களையும் இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பியூர் பாயிண்ட்ஸ் லெவல், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ன்ட்டு ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான விஷயமும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கனால நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைஸ் ப்ளூவில் ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது ஏபின்னு சொல்லக்கூடிய ஆத்தரைஸ்டு பர்சனை வந்து என்எஸ்சி வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரோக்கரேஜ் அண்ட் 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்க் மூலியமாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஃப்ரீ கோர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ப்ரொவைட் பண்ணுறோம் வெபினார் வீடியோவாக. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்ற பார்க்காமலே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அதில் பாருங்கள். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதெல்லாம் அதில் வருது. நியூஸ்லேருந்து, வாட்ச் லிஸ்ட்லேருந்து, ப்ராக்கெட் ஆர்டர் போடுறதுலேருந்து, ஸ்ட்ராட்டஜி பில்டர்லேருந்து இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்து அவங்க ஆப்பில் இது பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் வந்து ஜஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட 23,000க்கு கீழே போணுச்சுன்னா புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேத்தியோட ஹை அண்ட் லோக்குள்ளே, அதாவது நேத்தியோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் இருந்தது. கிட்டத்தட்ட 23,134 சப்போர்ட் எடுத்துகிட்டு 23,263 நம்மளோட ரெசிஸ்டனில் பர்ஃபெக்டாக போய்ட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்படியே கன்சால்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் நின்றுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து எல்லாருமே பொங்கலை வந்து கொண்டாடி இருப்போம். இப்போ நாளைக்குமே மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டுப்பொங்கலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதாவது வந்து மாடுகளை வந்து குளிப்பாட்டி அவங்கள தெய்வங்களாக வணங்கி நிறைய விஷயம்ஸ் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து நாளைக்கு வந்து கிராமப்புறங்களில் நடக்கும். ஸோ சிட்டிஸில் எப்படின்னு தெரியல. ஸோ நம்ம கிராமப்புறன்றதுனால வந்து நாளைக்கு அப்டேட் வந்து டெலகிராமில் இருக்குன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இந்த பொங்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூஸாக நம்ம வந்து அப்டேட் டெலகிராமில் கொடுப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 23,263 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,342ன்ற அடுத்த ரெசிஸ்டன்ட், அதாவது ப்ரீவியஸ் டே நேத்தியோட ஹை வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக இருக்கும்னா ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் 23,350க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,600 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 23,000ன்றது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுனால தான் நேற்று ஒரு இது மாதிரி ஆயிருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு புல் பேக் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து 47,900 வந்து நேற்று சப்போர்ட் எடுத்தது. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 680 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 49,000ன்றது இமீடியட்டாக இருக்குது. இப்போ 49,000 இன்றைக்கி போயிருக்கு. 49,000க்கு மேலே போகுது அப்படின்னா 49,386ன்றது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். நாளைக்கு 49,386 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 50,000ன்றது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் அடுத்தது. அதே மாதிரி 48,160க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 47,521ன்றது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது நேற்றோட ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே நல்லாவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துட்டாங்க. அதே வந்து இந்த டேயோட லோவை கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு அதாவது 47,900க்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பாயிண்ட் 47,500 வரலையும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சினாரியோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 1 ஹவர்லேயே வந்து என்ன பண்ணாங்க, நேற்றோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஹையை பிரேக் அவுட் அதாவது 22,650 வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக போயிட்டு 22,800 போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரெசிஸ்டன்ட் எடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு அப்படியே நிற்கிது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,800க்கு மேலே போகுதுன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆனால் 23,000ன்றது அடுத்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 22,500 கீழே வருதுன்ற பட்சத்துக்கு 22,270ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லைனாலும் நம்மளோட ரெசிஸ்டனில் வந்து கரெக்டாக வந்து 12,000 வந்து பிரேக் அவுட் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து இந்த 12,000ன்றது இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய லெவல். இந்த 12,000க்கு மேலே போகுதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12,160 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட்டு. அதுக்கு மேலே போகுதுன்னா 12,280ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட்டு. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,800ன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த 11,800க்கு கீழே வருது அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகும். கிட்டத்தட்ட வந்து 11,690 அந்த ரேஞ்ச் வந்து நம்மளோட சப்போர்ட்டாக இருக்குது. இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துரும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டன்சி ஜோன் தான். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து எக்ஸ்பெரியில் வந்து அவங்க வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகலை. இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 76,500ன்றது நம்மளுக்கு வந்து நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து கன்சல்டேஷன் பண்ணதோட மேஜராக இருக்கக்கூடிய இந்த லெவல் 76,500ன்றது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணாத அளவுக்கு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கால் சைடில் தான் போகும். அதனால் 76,500க்கு கீழே வருதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 76,200 அண்ட் 76,000ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த 76,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஒரு நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் 76,000 கீழே வந்துருச்சுனாலே 75,300 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து எகன் ஃபால் ஆகும். ஓகே. இப்போ அந்த 76,800க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 77,000 அண்ட் 77,500 அப்படின்றது ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சென்செக்ஸுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிக்கங்க. உங்களோட ஓன் அனலைசிஸ் படியும் ட்ரேட் எடுங்க. மற்றும் உங்களுடைய லெவல்ஸ்லாம் வந்து வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு ஐஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சப்போர்ட் வந்து கொடுக்குறதுக்காக வந்து நம்ம வந்து நிறைய வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தனி குரூப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்களுக்கு வந்து அவங்களோட கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணி விடுங்க. டெடிகேட்டட் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா. தேங்க்யூ நம்பா.